கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. கிருஷ்ண பரமாத்மா பாண்டவாளுக்கு தேரோட்டி ஒத்தாசை பண்ணுவேன்னு ஒத்துண்டாரே ஒழிய ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு பிரதிஜை எடுத்துட்டார் அந்த பாரத போரில். அப்படி இருக்கும் பொழுது பீஷ்மர் பூபாரத்தை குறைக்கிற மாதிரி 16,000 மேற்பட்ட வீரர்களை தினம் கொண்டு இருந்தார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனும் சோர்வடைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அப்போ கிருஷ்ண பரமாத்மா நடிக்கிறார், நான் என்னுடைய பிரதிஜையை மீறிண்டு ஆயுதம் எடுக்கணும் போல் இருக்கேன் அப்படின்னு சக்கராயுதத்தை எடுத்துட்டு பீஷ்மரை எதிர்த்து ஓடுற மாதிரி ஒரு பாவனையை பண்ணினார் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ இப்படி பீஷ்மரை எதிர்த்துட்டு கிருஷ்ணர் வரதை பார்த்தோன்னே பீஷ்மர் என்ன பண்ணார், தலை வணங்கி கை கூப்பிண்டு நிற்கிறத பார்த்தோன்னே அவருக்கே சித்த மகிழ்ச்சி ஆகி திரும்பி வந்துட்டார் கிருஷ்ண பரமாத்மா. அதைத்தான் இந்த 7வது ஸ்லோகம் சொல்கிறது. நம்ம அடுத்து 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். யுத்தே துரோணஸ்ய ஹஸ்தி ஸ்திர ரண பகத் தேரிதம் வைஷ்ணவாஸ்திரம் வக்ஷஸ்யாதத்த சக்ர ஸ்தகித ரவி மகா பிராத்ய தத் சிந்துராஜம் நாகாஸ்திரே கர்ணமுக்தே ஷிதிம் அவனமயன் கேவலம் கிருத்த மௌலிம் தத்ரே தத்ராபி பார்த்தம் கிமிவ நஹி பவான் பாண்டவானாமகார்ஷீத். அப்போது பகதத்தன் துரோண யுத்தத்தில் யானை மேலே திடமாக நின்றுண்டு போர் புரிஞ்சான். அப்போ அவன் நாராயணாஸ்திரத்தில் பிரயோகிக்கிறான் அர்ஜுனனை எதிர்த்து. அப்போ கிருஷ்ண பரமாத்மா அந்த நாராயணாஸ்திரத்தை தன்னுடைய மார்பலை தாங்கிட்டு அர்ஜுனனை காப்பாற்றுறார். அதே மாதிரி சக்கராயுதத்தை எதிர்த்து வரும்பொழுது சூரியனை மறைச்சு ஜெயத்ரதனை ஏமாற்றி அழிச்சுடுறார். கர்ணன் நாகாஸ்திரத்தை பிரயோகிக்க போதும் நாகாஸ்திரே கர்ணமுக்தே ஷிதிம் அவனமயன் அப்படி பிரயோகம் பண்ணும் பொழுதும் பூமியை தாழ்த்தி அந்த இடத்துலேருந்து அர்ஜுனனுடைய தலை சித்த கீழே இருக்கிறாப்புல பண்ணி அவனுடைய குறியை தப்ப வச்சு கிரீடத்தை எடுத்து போகிற மாதிரி அந்த அஸ்திரத்தை செஞ்சு அர்ஜுனனை காப்பாற்றுறார். இப்படி பல விதங்களில் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவாளுக்காக காப்பாற்றுறத இந்த ஸ்லோகம் பவான் பாண்டவானாம் அகார்ஷித் எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்கப்பா நீ, ஒரு விதமாவா காப்பாற்றினா அவளுக்கு அப்படின்னு விவரிக்கிறது இந்த ஸ்லோகம். யுத்தா தௌ தீர்த்தகாமி சகலு ஹலதரோ நைமிச க்ஷேத்ரமிருச்சன் அப்ரத் யுத்தாயி சூத ஷயகிருத சுதம் தத்பதே கல்பியத்வா யஜ்ஞானம் பல்வலம் பர்வணி பரிதலயன் ஸ்நாத தீர்த்தோரணாந்தே சம்பிராப்தோ பீமதுர்யோதனரணம் அசமம் வீக்ஷ்ய யாத புரீம் தே. யுத்தாத்தௌ தீர்த்தகாமி, யுத்த ஆரம்பத்தில் நான் இந்த செயலில் ஈடுபட விரும்பலைன்னுட்டு பலராமர் தீர்த்த யாத்திரை கிளம்பிடுறார். அப்போ நைமிசாரண்யத்துக்கு போகிறார். அங்கே சூத்த பௌராணிகரனுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து தமக்கு மரியாதை செய்யாததுனால அவரை கொன்னுடுறார். அப்போ அவருடைய ஸ்தானத்தில் அவர் பிள்ளையை அமர்த்துறார். அப்போ பருவ காலத்தில் யாகங்களுக்கு ஊறு விளைவிச்ச பல்வளன் அப்படின்ற அசுரனையும் கொன்னுடுறார் கிருஷ்ணருடைய அண்ணனான பலராமர். அப்போ தீர்த்தங்களில் ஸ்நானத்தை முடிச்சுட்டு யுத்த முடிவில் குருக்ஷேத்திரம் வரார். அப்போ பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே போர் முடிவடையாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவருடைய நகரமான துவாரகைக்கு கிளம்பிடுறார் பலராமர். அதை தான் அசமம் வீக்ஷ்ய யாத புரீம்தே, தன்னுடைய புரிக்கு அவர் கிளம்பிடுறார். சம்சுப்த திரௌபதேய ஷபனஹததியம் திரௌணி மேத்ய த்வதுக்த்யா தன்முக்தம் பிராமமஸ்திரம் சமஹிருத விஜயோ மௌளிரத்னம் சஜஹ்ரே உச்சித்யை பாண்டவானாம் புனரபி ச விசித் உத்தரா கர்ப்பமஸ்திரே ரக்ஷன் அங்குஷ்டமாத்ரஹ கில ஜடரமகாச்சக்கரபாணீர் விபோத்ரம். அப்போ இது உத்திரையினுடைய கர்ப்பத்தை இந்த ஸ்லோகம் விளக்கிறது. புத்தி கெட்ட அஸ்வத்தாமா திரௌபதியின் பிள்ளைகளை தூங்கின்றிருந்த போது கொன்னுடுறான். திரௌபதேய ஷபன ஹதிதியம், அப்போ கொன்னுடுற போது அவனை தண்டிக்க விரும்பி அர்ஜுனன் நெருங்கும் பொழுது அவனால் பிரயோகிக்கப்பட்ட பிரம்மாஸ்திரத்தை உபசம்ஹாரம் பண்ணுறார் சுவாமியினுடைய கட்டளைப்படி அர்ஜுனர். அஸ்வத்தாமா தலையில் எழிஞ்ச ரத்னத்தையும் கவர்ந்துக்கிறார்.
அஸ்வத்தாமா இதெல்லாம் கோபம் அடைஞ்சு பாண்டவர் குலத்தை அழிக்க விரும்பி அஸ்திரத்தை அபிமன்யு மனைவியான உத்தரையின் கர்ப்பத்தில் புகுத்துறார். பிரபு, நீர் கட்ட விரல் அளவிலான சக்கரபாணியாக இருந்து அந்த கருவை காக்க உத்திரையின் வயிற்றில் சுவாமியான நீர் புகுந்தீர் இல்லையான்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. தசம ஸ்லோகம். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.